இப்போது நாம் காண்பது திண்டுக்கல் ஸ்ரீமத் ஓத சுவாமிகள் என்ற சுப்பையா சித்தர். இவர் தந்தையார் பல ஆண்டுகள் தீர்த்த யாத்திரை செய்து 7 ஆண்டுகள் கழித்து அவருடைய ஊருக்கு வருகிறார். திண்டுக்கல் அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமம். நீண்ட நாட்களுக்கு பிறகு அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. குழந்தை தாமதமாவதால் மருத்துவச்சியத்திலே கேட்கிறார், ஏன் இன்னும் குழந்தை பிறக்கவில்லை என்று சொல்ல, அந்த நர்ஸ் என்ன சொல்கிறாங்க, மருத்துவ அறையில் 3 ஆண்கள் வந்து விட்டார்கள். நீங்கள் யார் என்று கேட்டேன். ஒருத்தர் திருநீர் அணிந்திருந்தார், ஒருத்தர் திருமண் அணிந்திருந்தார், ஒருவர் சந்தனம் அணிந்திருந்தார். மூவரும் 3 ரோஜா பூக்களை கொடுத்து சென்றார்கள். அவர்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லை என்றார். பிறகுதான் ஓத சுவாமிகளுடைய தந்தையார் புரிந்து கொண்டார். சிவன், பிரம்மா, விஷ்ணு மூவரும் குழந்தையை ஆசீர்வாதம் செய்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டார். ரமண மகரிஷியை கண்டுபிடித்து கொடுத்தது இவர்தான். இவர் பின்னாலேயே தான் ரமண மகரிஷி சென்றார். திருவண்ணாமலையிலே பல ஆண்டு காலம் அவர் தவம் இருந்தார். அப்படிப்பட்ட ஓத சுவாமிகளை தரிசித்து குரு அருளை பெறுவோம்.